தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 34 முதல் 40 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 34:5-6 இயேசு சதுசேயரை வாயடிக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரை, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். இதே மாதிரி சோதிக்கும் நோக்கத்துடன் வருகிறார்கள் ஒழிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை அங்கீகரிக்க வேண்டும், அவரை சொல்வதை கேட்டாதபடி வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. இதே மனநிலை தான் நீயும் நானும். ஆலயத்துக்கு நாம் வருகின்றோம். ஆலயத்து வருகின்ற சமயத்தில் நான் கோயிலுக்கு வந்தேன் என்றால் நீ எனக்கு விடுதலை தருவாயா? நான் ஆலயத்துக்கு திருப்பலி பங்கெடுத்தேன் என்றால் என் குடும்பத்தில் தடை நீங்குமா? இங்கிருந்து நான் வேளாங்கண்ணிக்கு நடந்து போனேன் என்றால் நீ எனக்கு பட்ட காரியங்கள் செய்வாயா? நான் இந்த மாதிரி பாவ சங்கீதம் செய்துவிட்டேன் என்றால் நீ எனக்கு அது தருவாயா? அவை இப்பேற்பட்ட பல காரியங்கள் நாம் செய்கின்றோம். எவ்வாறு ஒரு கடையில் சென்று பொருட்களை கொடுத்து பைசாவை கொடுத்து பொருள் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் அருட்சாதனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விசுவாச வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம். நாம் எடுக்கிற பக்தி முயற்சியிலும் அதுதான் தான் இருக்கிறது. அன்பர்களே, அப்பேற்பட்ட ஒரு பக்தி முயற்சி விசுவாசி அல்ல, இறைவன் எதிர்பார்ப்பது. நான் வந்தாலும் வரவிட்டாலும் என் தெய்வம் என்னை ஏற்றுக்கொள்ள அந்த நம்பிக்கை நமக்கு அங்கு வர வேண்டும். ஆனால் அந்த நம்பிக்கை அங்கு வருவதில்லை. நான் கோயிலுக்கு வருகிறேன் என்றால் அது அன்பின் வெளிப்பாடாக வர வேண்டும். நான் பாவ சங்கீதம் செய்கிறேன் என்றால் அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நாம் பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்றால் அது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் அன்பின் வெளிப்பாடுக்கு பதிலாக ஏதோ ஒரு பொருளை காரியம் சாதிக்க வேண்டும் இதற்காகவே நான் எடுக்கிறேன் என்றால் ஒரு நாளும் அதில் தெய்வ அனுபவம் நமக்கு கிடைக்காது. சிந்தித்து பார்ப்போம், எந்த விதத்தில் நான் செயல்படுகிறேன் என்று. கண்களை மூடிக்கொண்டு, நல்லவனாய தெய்வமே, அன்பின் வெளிப்பாடாக நான் அனைத்தையும் செய்யக்கூடிய கிருபை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவை, தெய்வ மாதாவை, எங்கள் மாதாவை, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.